பாருங்கள் இந்த விவசாய நிலம் பாருங்கள் விற்பனைக்கு வந்திருக்கு. பாருங்கள் நான் இப்போ காமிக்கிறேன் பார்த்தீங்களா. இந்த இடம் வந்து இந்த பைக் நிற்கிற இடம் தான் ரோடு. நல்லா பெரிய ரோடுங்க. இந்த ரோடு பாருங்கள், இதில் தான் டிராக்டர் எல்லாம் வர அளவுக்கு பெரிய ரோடாக இருக்குது. பாருங்கள் இந்த இடம் பாருங்கள், இதுதான் விவசாய பூமி விற்பனைக்கு வந்திருக்குது. பாருங்கள் இந்த இடம் பார்த்திங்கன்னா எந்த ஏரியாவில் இருக்குன்னா நம்ம தருமபுரி மாவட்டம் காரியமானத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்ரு இருக்குங்க இந்த இடம். பாருங்கள் இது ஒரு விவசாய பூமி தான் இந்த விற்பனைக்கு வந்திருக்கு. பாருங்கள் நல்ல ஒரு அருமையான இடம் தான் இந்த இடம். பார்த்திங்கன்னா இதோடைய சைஸு பார்த்திங்கன்னா 2 ஏக்கரா 47 சென்ட் வருதுங்க மொத்தம். பாருங்கள் நல்லா இருக்குது, நல்ல ஒரு விவசாய பூமி தான். பக்கமெல்லாம் நல்லா விவசாயம் நடக்குது. பாருங்கள் அருமையான இடங்க விற்பனைக்கு வந்திருக்கு. பாருங்கள் 2 ஏக்கரா 47 சென்ட் வந்திருக்கு. பாருங்கள் இதெல்லாம் உழவு ஓட்டி விட்ருக்குறாங்க. பாருங்கள் அந்த முள்ளுச்செடி தான் வரப்பு. இந்த பக்கங்கிற முள்ளுச்செடியிலேருந்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பாருங்கள் இந்த பக்கங்கிற செடி தான் வரப்பு. பாரு அது வரலையும் வரப்பு இருக்குது. இந்த நிலமெல்லாம் பார்த்திங்கன்னா பாருங்கள் இந்த நிலத்துலேயே இருக்குது. பாருங்கள் அந்த மரம், தென்னை மரம் எல்லாம் பாருங்கள். பாருங்கள் நல்ல ஒரு டிராக்டர் போகிற அளவுக்கு டிராக்டரு, டாட்டா ஏசி, லாரி கூட வரலாம் இந்த வயலில், அந்த அளவுக்கு ரோடு வசதி இருக்குது. பாருங்கள் நல்லாயிருக்கு, அருமையான இடம் தான். பார்த்திங்கன்னா ரோடு மேலேருந்து ஒரு 4 ஏக்கரா உள்ளே வரணும். ரோடு மேலேருந்து 4 ஏக்கரா உள்ளே வந்தால் தான் இது வரும், வந்து தடம் வரும். ரோட் பாயிண்ட்லேருந்து ஒரு 4 ஏக்கரா தள்ளி தான் வரணும். பாருங்கள் நல்லாயிருக்கு பாருங்கள் இடம். ஒரு அருமையான இடம். எல்லாம் பாருங்கள் விவசாயம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. பாருங்கள் இந்த நெல் போட்டிருக்கிறாங்க பாருங்கள், அந்தாட்ட நெல் போட்டிருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாக நெல் தான் போட்டிருக்காங்க. நல்ல ஒரு பகுதி, நல்ல ஒரு அருமையான பகுதி. தண்ணி எனி டைம் ஏரியா, தண்ணி ஏரியா தான் இது. பாருங்கள் நல்லா இருக்குது பாருங்கள், அருமையான இடம். நம்ம தருமபுரி மாவட்டத்தில் தான் இருக்குது. பாருங்கள் சொட்டு நீர் பாசனமெல்லாம் போட்டிருக்காங்க. பாருங்கள் தண்ணி இருக்குது, தண்ணி தொட்டி இருக்குது, ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. இதில் ஃப்ரீ சர்வீஸு, கிணறு இருக்குது மெயினாக. தண்ணி பாருங்கள் அந்தாட்ட கிணறு, பக்கம் கிணறு இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு அருமையான இடம் தான். தண்ணி பாருங்கள் மேலே தான் இருக்குது, தண்ணி மேலோட்டமாக தான். இவ்வளோ வேக்காட்டு வெயில் காலத்துலேயும் தண்ணி மேலே இருக்குது பாருங்கள், தண்ணி மேலோட்டமாக தான் இருக்குது. நல்ல ஒரு அருமையான இடம் பாருங்கள் விற்பனைக்கு வந்திருக்கு. நல்ல ஒரு அருமையான இடம் தாங்க. 2 ஏக்கரா 47 சென்ட் இருக்குங்க மொத்தம் இந்த நிலம். பாருங்கள் விற்பனைக்கு வந்திருக்கு. நம்ம தருமபுரி மாவட்டம் காரியமங்கலம், 10 கிலோமீட்ரு இருக்குது. என்ன கூட ஃபோன் பண்ணுங்கள், இந்த இடத்த நான் லொக்கேஷன் பார்க்கலாம், கூட்டி போய் கூட காமிக்கிறோம். பாருங்கள் நல்ல ஒரு அருமையான இடம் தான். பாருங்கள் அந்த பக்கம் விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க, தக்காளி தோட்டம் போட்டிருக்காங்க. இந்த உழவு ஓட்டி இருக்கிறதெல்லாம் கூட இந்த 2 ஏக்கரா 47 சென்ட்டில் தான் இருக்குது. பாருங்கள் இந்த பக்கம் பாருங்கள் கீரை தோட்டம் போட்டிருக்காங்க, எல்லாம் அறுத்துட்டாங்க. பாருங்கள் இந்த பக்கம் இதெல்லாம் கீரை தோட்டம் போட்டிருந்தாங்க, எல்லாம் எடுத்துட்டாங்க. பாருங்கள் அந்த பக்கம் நெல் போட்டிருக்கிறாங்க, நெல் விளைஞ்சிருக்காங்க. அந்த டவர் கம்பி கூட நமக்கு ஒரு 5 அடி தான் நம்ம நிலத்தில் இருக்குது. வரப்பு சென்ட்ரு அது. அதுலேருந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு 7-8 மரம் இருக்குது, தென்னை மரம். அது வரலையும் இருக்குது வரப்பு. அந்த தென்னை மரம் கூட நம்ம நிலத்துக்கு சேர்ந்தது தான். நல்லா கொஞ்சம் அதிலே ஒரு 5 அடி அந்தாட்ட இருக்குது நம்மளுது. பாருங்கள் நல்லா இருக்குது. இந்த பூமி தான், இந்த விவசாய நிலம் தான் விற்பனைக்கு வந்திருக்கு. பாருங்கள் இது நம்ம தருமபுரி மாவட்டம் காரியமானத்துலேருந்து 10 கிலோமீட்டர் இருக்குது. பாருங்கள் விற்பனைக்கு வந்திருக்கு. நல்ல ஒரு டேம் காவா பக்கமே தான் போகுது. இது பக்கமே அணைச்ச மாதிரி தான் போகுது இந்த நிலத்துக்கு. அதனால் தண்ணி வந்து எனி டைம் சேம்பரமாக தான் இருக்குது. இந்த வேக்காடு காலத்தில் கூட தண்ணி கிணத்துல மேலேயே தான் இருக்குது. நல்லா இருக்குது பாருங்கள் எல்லாம் நெல் அறுக்கிற கண்டிஷனில் இருக்குது. ஃப்ரீ சர்வீஸ் இந்த நிலத்துக்கு இருக்குங்க, இந்த கிணத்துக்கு. பாருங்கள் நல்லா எல்லா இடத்துலையும் பைப் வச்சு விட்ருக்காங்க. விவசாய நிலம் நல்லா அருமையாக இருக்குது. நம்ம பார்க்குறதுக்கு நல்லா விவசாயம் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு